இப்போ வந்து எனக்கு தாராளமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக குக்கர் வச்சுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே ஊற்றிக்கிறேன். வேணும்னா நம்ம இப்போ இடையில ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. நான் கிண்டுறதுக்கு நல்லா தாராளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் குக்கரில் வச்சுக்கிறேன். ரைஸை பொறுத்த வரைக்கும் கிண்டுறதுக்கு தாராளமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஆனியன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேங்க. நல்லா கிண்டிக்கலாம். ரோஸ் கோல்டுன்னு பேர் வச்சுட்டேன். அது வரைக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் முட்டைக்கோஸும் கொடை மிளகா ரெண்டையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. பார்த்தாலே தெரியும். பச்சை கலரில் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக வணங்கினா போதும். ரொம்ப ஓவர் பாயில் ஆகணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு 1 முட்டை, 2 டம்ளர் டீ டம்ளர், அதனால் 2 எக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அப்படியே வணங்குற மாதிரி கொஞ்சம் லைட்டாக, ரொம்பவும் அப்படியே தூளாக போகணும். கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடணும். ஃபஸ்ட்டு லைட்டாக கிண்டி விடணும், அடி பிடிக்காம. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காது. நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். என்னதான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் போய் டேஸ்ட் வராதில்லை. கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நல்லா வந்து எக்கு நல்லா வணங்கிருச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். எக்குக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். எக்குக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் டீ டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். அதனால் அந்த 2 ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 எக்குக்கு உண்டான ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்றதுக்கு 1 எக் ஆட் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா 2 எக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 பேத்துக்கு செய்ய போகிறேன். அதனால் 2 எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை மற்ற காய்கறிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டனால 2 எக்கு எனக்கு ஓகே போதுன்றனால 2 எக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சிக்கன் மசாலா. லைட்டாக கறி லீஃப் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சோயா சாஸ் லைட்டாக 2 டீஸ்பூன் மட்டும்.
இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே வணக்கும் போதே வாசம் செம்மையாக இருக்குதுங்க. அந்த கேப்சிகம், அதுக்கப்புறம் இந்த இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா கறி ஊற்றிட்டு கிளறும் போது அதோட வாசம் வந்து பார்த்திங்கன்னா மணக்குது. சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து நான் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர். ஏன்னா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக வந்து சாப்பாடு உதிராக இருக்குன்றதுக்காக லைட்டாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்படி செய்யும் போது ரைஸும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ஆயிலும் கரெக்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாகாது. அதனால் நம்ம அப்பப்போ வேணும்னு ஆட் பண்ணிடணும். பாருங்கள், கிண்டும் போதே தெரியுது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டலை. ஸோ நீங்களும் இதே மாதிரி வேணும்னா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள்.